அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த வாசகசாலைக்கு என்றும் என் அன்பு. தனிமை மரத்தின் நீள்நில இந்த கவிதை தொகுப்பு பற்றி தான் நான் பேச இருக்கிறேன். கவிதை தொகுப்பு ஃபஸ்ட்டு புத்தகத்தை பார்த்தோன்னே நம்மளுடைய அட்டைப்படம் எப்போவுமே நான் அதை கவனிப்பேன். ஏன்னா ஒரு சிலர் அந்த ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க, இல்லை அந்த புகைப்படம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத பார்ப்பாங்க. நான் ரெண்டுமே பார்ப்பேன். அது கையால் வரையப்பட்ட ஓவியமாக இருக்கட்டும், இல்லை புகைப்படமாக இருக்கட்டும். இந்த அட்டைப்படத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒருவர் அமர்ந்திருப்பது போல, மரத்தின் பின்னால் ஒரு ஒளி, அது சூரிய ஒளி. அது நமக்கு இப்போ நிழல் பின்னாடி நீண்டு விழுவதாக பார்க்க முடியுது. அது அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான ஒரு அட்டைப்படம். ஆனால் இதில் இரு வேறு விதமான சூழ்நிலையா, அதாவது 2 விதமான காலநிலையாக நான் பார்க்குறேன். என்னென்னா, நமக்கு நிழல் எப்போது நீண்டு விழும்? ஒன்று சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில், அல்லது அஸ்தமனமாக கூடிய அந்த நேரத்தில். ஸோ 2 விதமான நேரங்கள்லேயும் நம்மளுடைய நிழல் நீண்டு விழும். இதை இந்த தனிமையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதை ஒரு நம்மை உருமாற்றக்கூடிய ஒரு நல்ல சக்தியாக எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை நம்மை உருக்குலைய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக நம்ம அதை எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற ஒரு வேறு விதமான ஒரு மனநிலையை குறிப்பதாக இந்த கவிதை தொகுப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த தலைப்புக்கு இந்த படத்தை தேர்வு செய்திருக்காங்களோ அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சரிங்களா? அடுத்து, தனிமையை பாடுபொருளாக கொள்ளாத எந்த ஒரு கவிதையும் இல்லை. அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் கூட எல்லாத்துலேயுமே தனிமை பற்றி பாடாத புலவர்களோ கவிஞர்களோ இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் தனிமை எப்படிப்பட்டதாக இருக்குது? வரமாக இருக்கா, இல்லை சாபமாக இருக்கா அப்படிங்கிறது கவிஞர் 2 விதத்தில் யதார்த்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக குறிப்பிட்டுட்டே போகிறாங்க. இந்த கவிதை தொகுப்பு முழுவதுமே நம்மளுடைய நினைவுகள். நீங்கள் ஒரு கவிதையை வாசிக்கும் போதும் ஏதோ ஒரு ஞாபகத்தை உங்களுக்கு தூண்டி விடக்கூடிய ஒரு உந்துதலாக இருக்கும். ஒவ்வொரு கவிதையுடைய வரிகளும் ஏதோ ஒரு பழைய நினைவை உங்களுக்கு கிளர்ந்தெழ செய்யும் உங்களுடைய மனதில். அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதாவது கவிதை எப்போவுமே தனிமை எப்போ பிறரால் அது திணிக்கப்படுதோ, இல்லை நிர்பந்திக்கப்படுதோ, அப்போ தான் அது நமக்கு ஒரு சாபமாக தெரியும். அதுவே நாமே ஏற்றுக்கொண்ட தனிமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரம் தான். ஏன்னா நமக்குன்னு ஒரு நிறைய தேவைகள் இருக்குது. அதை பூர்த்தி செய்வதற்கு நம்ம எப்போதுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையாக பயணிக்க முடியாது. நம்மளுடைய இப்போ தனிமையில் மட்டும்தான் நம்ம என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு தருணமாக காலம் நமக்கு கொடுக்கும். இன்னொன்று, இப்போ நிர்பந்திக்கப்பட்ட தனிமை அப்படிங்கும் போது நாம் யாரை ஒரு உயிருக்கு உயிராக நேசித்தோமோ அந்த உறவு நம்மை நீங்கி செல்லும் போது, அந்த இடத்தை இன்னொருவரால் நிரப்பப்பட முடியாத ஒரு வெறுமை இருக்கும்போது தான் அந்த தனிமை ஒரு சாபமாக மாறுது. இதுவே நம்ம இந்த கொரோனா காலத்தில் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாரும்? ஒருவன் உணவு நீர் கூட இல்லாமல் ஒரு 2 நாள், ஒரு வாரம் கூட பயணிக்க முடியும், அதாவது வாழ்க்கையை கடந்துட முடியும். ஆனால் தன்னுடைய மன உணர்வுகளை, தன்னுடைய மனதில் எழக்கூடிய அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளாத வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்வை அர்த்தமில்லாததாக நமக்கு தோணும் இல்லையா? அதனால தான் எல்லாரும் தனிமையை கண்டு ரொம்பவே அஞ்சிரும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில் சிறு குழந்தையில இருந்து எல்லா வயதினருக்கும் அந்த தனிமை கூடவே பயணிச்சிட்டு இருக்கு, நிழல் போல அப்படிதான் சொல்லலாம். சரி, இங்கே தனிமை என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். கவிஞர் ஒரு வரியில சொல்லியிருக்காரு, தனிமையை வீட்டு முகப்பின் பூச்செடிகளை போல பாருங்கள் என்கிறார்கள். நானும் பழகிக்கொண்டேன், நானும் பழகிக்கிறேன். சரி, இந்த தனிமை எனக்கு உண்டானது அப்படின்னு நான் பழக ஆரம்பிச்சதும் அது என்ன ஆயிடுச்சு, ஒரு குழந்தைய போல என் மேலே தாவி கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெறுமையை நம்மளால ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனாலும் அந்த தனிமையை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு. எத்தனை பேரை நம்ம சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் பாருங்கள், நாம் யாரிடம் அந்த நேசிப்பையில் அந்த அன்பை வேண்டுகிறோமோ, யாசித்து காத்திருக்கிறோமோ, அவர்களால் தரக்கூடிய அன்பு மட்டும்தான் நமக்கு ஒரு பூரணமானதாக தெரியும். நம்ம சுற்றி எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனால் அவர்களால் தான் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியும். அப்படிங்கிறக்கூடிய காலத்தில் தான் நம்ம அந்த வெறுமையை உணர்றோம். அதை இன்னொருவரால் பூர்த்தி செய்ய முடியாது. உன் பெயர் எழுதி புலகாங்கீதம் அடைந்த வெகு காலத்துக்கு முந்தைய முற்பகல் போல எப்பகலும் அமைந்ததில்லை. அதற்கு பின்தான் என்னை அடைக்காக்கிறது 1 நூற்றாண்டு தனிமை.
அதை என்னால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. உன்னோட இடத்த அது இன்னொரு அதீத அன்பு, இன்னொரு அன்பு அந்த இடத்தை அந்த நினைவுகளை திருப்பி கொண்டு வராத அளவுக்கான ஒரு அன்பு நமக்கு கிடைச்சிதுன்னா மட்டும்தான் அதுலேருந்து நம்மளால் மீள முடியும். அதே மாதிரி தான் நிறைய சில சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய நினைவுகளை அப்படியே தோண்டி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கிறாரு. அதில் தனிமைனாலே சோகம் தானா, பிரிவு தானா அப்படின்னா இல்லை. அதுலேயும் நமக்கு ஒரு பலவிதமான ஒரு ஞாபகம், சுகமான வழின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு ஆனந்தம் இருக்குது. ஒரு பழைய முதல் முத்தத்தை பற்றியோ, முதல் காதலை பற்றியோ, முதல் சந்திப்பை பற்றியோ நினச்சி பார்க்கும்போது மனசு இன்னமும் பூரிக்கு தானே செய்யுது. அந்த அனுபவம் எல்லாராலையும் சிலாயிக்கப்படக்கூடிய ஒன்றா தான் இப்போ வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு கவிதை இருக்குது. அதாவது முதல் சந்திப்பை பற்றின கவிதை. முதல் சந்திப்பை எப்படி அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, பரிச்சயமற்ற வாசித்து பழகாத புல்லாங்குழல். இல்லை, இதே மாதிரி இந்த முதல் காதல் எவ்வளோ சீக்கிரமாக, நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ வேகமாக முடிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரு வருத்தம். அதாவது சில உறவுகள் நம்மக்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க, திடீர்னு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் அது உறவு என்ன காரணம்னு தெரியாமலே சில நேரம் முறிந்து போகும். அது ரொம்ப அற்ப நேரத்தில் சீக்கிரமாக முடிஞ்சிட்டதா நமக்கு தோணும் அந்த காலம். அதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. எப்படி தூங்குவது என்று தெரியாமல் தவித்து நின்றது என் முதல் காதல். விரைந்து மறையும் காகத்தின் நிழல் போல அப்படி ஒரு ஞாபகம் இன்றைக்கு வேகமாக போயிட்டுச்சே அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது இப்போ அந்த காதல் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு வருத்தம். அதே மாதிரி பரிதவிப்பு. ஒரு ஆண் எப்போது அழகாக இருப்பான் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பெண் முன்னாடி அந்த காதலை சொல்லுறதுக்கு முன்னாடி அந்த அவனுக்குள்ள ஒரு நெளிவு, ஒரு தயக்கம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அனுபவம் அதாவது அந்த நிமிஷம் மட்டும்தான். அந்த காதல் முதல்ல அவன் தெரிவிக்க விரும்பக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் நின்று தவிக்கக்கூடிய அந்த மனநிலையை நம்ம கவனிச்சோன்னா அந்த தருணம் ரொம்ப அழகானதாக இருக்கும். அந்த அவஸ்தையான நிலையை பெண் ரசிப்பாள். சரியா? ஸோ அதுதான் இது சொல்லுங்க, பலமிடமாய். அதே மாதிரி நாம் நேசிக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கணும், இப்போ உடனே பார்க்கணும், இல்லை அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நிமிடம் வரைக்கும், அது பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவஸ்தை, அந்த பரிதவிப்பு இருக்குல்ல, அதை கூட அழகாக கவிதையில் பிரதிபலிச்சிருக்காரு. வல இடமாய் இங்கும் அங்கும் பறந்த வண்ணத்து பூச்சி நெடுநேரம் அசைவற்று பகிர்ந்து கொண்டிருந்தது ஒரு மஞ்சள் பூவிடம் தன் பரிதவிப்பின் அத்தனை கணங்களையும். நாம் கூட அப்படிதான், நம்ம நேசித்தவங்களை பார்க்குற வரைக்கும் அந்த ஒரு தவிப்போடு இருப்போம். அவங்க நம்ம அவங்கள நேரில் பார்த்துட்டு அவங்க கூட பேச அந்த உரையாட ஆரம்பித்த உடனே நமக்குள்ள ஒரு மன நிறைவு வந்துடும். நம்ம ஒரு அமைதியான ஒரு நிலை நம்ம மனது வந்துடும். அவங்களோட அருகாமையே நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மையான காதல். இது மாதிரி காதலின் தனிமையை மட்டும் இவர் கருப்பொருளாக வச்சு பேசலை. யதார்த்த வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தினம் தினம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படி நமக்கு ஒரு சலிப்பை தருது. இந்த கடவுளை பற்றியும் அவர் விமர்சிச்சிருக்காரு. கடவுள் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பியானோவை எடுத்து வாசிச்சுட்டே இருக்கிறாரு இசைக்குறிப்புகளை பிரபஞ்சத்தில் இருந்து. ஆனால் என்ன மாதிரி வாசிக்கிறானா, அவருடைய வாசிப்பிலேயே பிசிறலோடு இருக்குதான் அந்த இசைக்குறிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நினைப்போம், நம்ம புலம்பல் தான், எப்படி நம்ம கடவுள் ஏன் இப்படி வச்சுருக்காரு, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது, என்னோட வாழ்க்கை மட்டும் ஒரு பிசுறுதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறது, கடவுள் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ட்டு இன்னமும் அது எதிர்மறையாகவும் அந்த மாதிரியான கவிதைகளும் இருக்குது. அதாவது பரவாயில்ல, ஏதோ கடவுள் எனக்கு கரிசனம் பண்ணியிருக்கார் போல், இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவிதைகளும் இருக்குது. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நம்ம தனிமையில் பொதுவாக என்ன பண்ணுவோம், நமக்கு நாமே பேசிப்போம். அது நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சங்க இலக்கியங்களில் கூட இருக்குது. இப்போ தலைவன் தலைவியை பிரிந்து போன காலத்துலையா இருக்கட்டும், நம்ம பொதுவாகவே இல்லை, அது இல்லாமல் நம்ம செல்ஃப் டாக் இப்போ இருக்குது எல்லாருமே. ஸோ அந்த உளவியல் ரீதியாக பார்க்கும்போது கூட நாம் என்ன பேசுகிறோம், நம்மிடம் நாம் என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இது மனதோடு பேசுறது, நம்மளுடைய மனதோடு பேசுறது, இல்லை செல்ல பிராணிகளிடம் பகிர்ந்துக்கிறது. யாருமே இல்லாத வீட்டில் யாருமே இல்லை இப்போல்லாம் குழந்தைங்களை கூட தனியாக விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அது நம்ம தவிர்க்க முடியாது, இப்போ இருக்கக்கூடிய கட்டாயம் அந்த சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தில் என்ன செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்க, இல்லை நமக்கு நாமே கூட பேசிக்கிறோம். இப்போ குழந்தைங்க அந்த மாதிரி தனி விளையாடுற மாதிரி தான் இப்போ மனுஷங்களோட நிலைமை ஆகிப்போச்சு, எல்லா வயது வித்தியாசம் இல்லாமல். அது மாதிரி
வேற என்ன இந்த கவிதையில பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து சாதாரணமா பார்க்காதீங்க. ஒரு கடல், ஒரு நதி, ஒரு பறவை, ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்லி சாதாரணமா பார்க்காதீங்க. அது எல்லாமே ஒரு காண் பொருள் இல்லை, அதெல்லாம் ஒரு காட்சி பொருள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வேற என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க முதல் முறை கடற்கரைக்கு சென்று உங்களுடைய குழந்தையோடோ இல்லை உங்களுக்கு பிடித்த நபரோட விளையாடிய ஒரு தருணம் இருக்குல்ல, அது அந்த கடல் அலையில் உங்கள் கால் நனைக்கும் போது ஞாபகத்துக்கு வரும். அது சாதாரண கடல் அலை அல்ல. இல்லை ஒரு ஓவியத்தை நீங்கள் பார்க்கும்போது, இப்போ சுவரில் கிறுக்கி வச்சிருக்கிற உங்களுடைய 2 வயதில் அந்த குழந்தை அந்த கிரையான்ஸை வச்சு வரைஞ்சி வச்சிருந்த ஓவியம், அதை நம்ம வந்து வெள்ளை அடிக்கும் போது கூட யோசிப்போம். அதை வந்து அதுக்கு மேலே அதை அழிக்கிறதுக்கு யோசிப்போம். அது வந்து எத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது என் குழந்தை வரைந்த கிறுக்கலாக இருக்கலாம். பட் அது ஓவியம் வந்து என்ன நினைவுகளை கொண்டு வருது இல்லையா? அது மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு கவிதையும் இது வெறும் காண் பொருள் அல்ல. கடலுங்கிறது என்னை பொறுத்தளவுல ஒரு காண் பொருள் அல்ல. பறவையும் அது மாதிரி அல்ல. நான் பறவையோடையே எழுந்திருச்சு, அது பறவையோடையே பேசி, பறவையோடையே என்னுடைய முழு நாட்களும் கடத்துகிறேன். அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த தனிமை காலம் அப்படியும் சொல்லியிருக்காங்க. அநேகமாக உங்களுக்கும் தோன்றியிருக்கும், ஒரு பழைய காதல் பாடலை பாடும்போது 2ஆம் வரியிலேயே நீங்கள் நேசித்தவரின் முகம். ஒரு பாடல் கூட உங்களை வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஞாபகத்தை கொண்டு வரலாம். ஒரு இடத்தை கடக்கும்போது, அன்னைக்கு நம்ம இந்த வருஷத்துல இல்லை இந்த இடத்துல இவரோட நம்ம பயணித்தோமே அப்படிங்கிற ஒரு அந்த நபர் நம்ம கூட இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அந்த இடத்தை கடக்கும்போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். இந்த நினைவலைகளை தான் வந்து இவர் எழுப்பி விட்டுருக்காரு கவிதை தொகுப்பு முழுக்க. நீங்கள் உங்களுடைய பால்ய சிநேகிதனை பற்றி நினச்சிக்கலாம், இல்லை உங்கள் கடலில் அலைகளோடு உரையாடிய நாட்களை கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நினைவுகள் ஞாபக குறிப்புகளாக கொடுத்துட்டே வராரு ஒரு கவிதைகள்லையும். யதார்த்த வாழ்வை எப்படி பேசுது அப்படின்னு சொன்னால், இந்த கவிதை வாரங்கள் திங்கட்கிழமையோடு முடிந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் முடிஞ்சு வரும்போது நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக தான் நம்ம வேண்டி இருக்கிறது. வேலை நாட்கள் போக அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நமக்கு எல்லாம் பெரிய வரமாக தெரியுது. அப்போது ஒவ்வொரு கிழமையும் அந்த திங்கக்கிழமையாக முடிஞ்சால் ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, ஒரு நடுத்தர வர்க்க மனிதனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு வரிகளில் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தவணை முறையில் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க அந்த கடனை திருப்பி செலுத்துறதுலேயே நமக்கு வந்து வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அதுதான் ஒரு நடுத்தர வர்க்க மனிதனுடைய வாழ்க்கை நிலையாக இருக்குது. அதை அழகாக ஒரு கவிதையில் சொல்லியிருக்காரு. என் நாட்குறிப்பில் அதிகம் எழுதியதெல்லாம் அவ்வப்போது நகை வாங்கி, அவ்வப்போது அடகு வைத்து, அவ்வப்போது அதை மீட்ட சிறு வாழ்வை. இப்படி இது மட்டும் இல்லை, மரணம் பற்றி இருக்குது, பிரிவு பற்றி இருக்குது, எல்லா கலவையுமா சேர்த்து கொடுத்துருக்காரு. தனிமை வெவ்வேறு விதங்களில் இருக்குது. அதே மாதிரி கிராமத்து வாழ்க்கையை நம்ம எப்படியெல்லாம் தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருடைய கவிதைகளில் தெரியுது. அப்புறமா வந்து எனக்கு பிடித்த ஒரு கவிதையை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கடற்பறவை பறக்கிறது, கடலோடியின் படகு நிலை கொள்கிறது, உடைந்த சிப்பி புரள்கிறது, மாதிரிக்கு வாங்கிய கடிகையின் கடல் மணல் சரிகிறது. இனிமே தான் நான் இனிமே ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு அந்த மணல் கடிகாரத்தை பார்க்கும்போது இந்த கவிதை ஞாபகத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அது கவிதையை. ஒரு மணல் கடிகாரத்தில் அது திருப்பி இப்படி வைக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கடற்பறவை அதுலேருந்து பறந்து போகுதான், கடலோடியின் படகு வந்து அதில் நிலை கொள்ளுதான், சிப்பி வந்து புரண்டு விழுகுதான். அது மாதிரி இருக்குது அந்த கடிகையின் கடல் மணல் சரியும் போது இத்தனையும் நிகழுது அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கற்பனை, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இன்னொரு கவிதையும் வந்து, முத்தங்களால் என்னை உபசரிக்கும் போது ஒரு கடல் எனக்குள் உள்வாங்கும், அப்போதெல்லாம் மிக சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க இயலாமல் உன் பெயரை உச்சரித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளருடைய வார்த்தைகளை இவருடைய கவிதைகளையும் நான் பார்த்தேன். அதாவது எப்படி சொல்கிறாங்க, தனிமை எப்படி பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார்லஸ் புகோஸ்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடிகாரத்தின் கைகளில் மெதுவாக
அசைவில், மெதுவான அசைவில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த தனிமையை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வரி, அதே வார்த்தைகளில் இந்த கவிதைகளில் நான் ஒரு வரியில் பார்த்தேன், எத்தனை சாய்த்தும் சரியாத மணற்கடிகையின் காலத்துகள்கள். நீங்கள் என்ன சரிச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த காலம் நகரவே மாட்டேங்குது, ஏன் தனிமை வந்து அது கடந்து போகவே முடியலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, புதுசாக ஒரு நிறத்தையும் நான் கண்டுபிடிச்சேன் இந்த கவிதையிலேருந்து. பூனைக்கு வந்து இஞ்சி நிறம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இனிமேல் வந்து வெள்ளை நிற பூனை, கருப்பு நிற பூனை தெரியும், சாம்பல் நிற பூனை தெரியும், இனிமேல் இஞ்சி நிறத்தில் பூனையும் உங்களுக்கு தெரியும் புதுசாக. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நான் உண்மையாகவே எனக்கு அந்த பழைய நினைவுகளெல்லாம் சேர்த்து கோர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு குதூகலமான ஒரு தனிமைங்கிறது வந்து ஒரு கொண்டாடக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அது கவிஞனுடைய பார்வையில் அந்த தனிமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் அதை வாசித்து அந்த அனுபவத்தை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி.